வெளியான முக்கிய அறிவிப்பு. கேஸ் சிலிண்டர் இலவசமாகவும் 300 ரூபாய் மானியமாக மாதம் மாதம் கொடுக்க போறாங்க. இது எந்த திட்டத்தின் கீழ் கொடுக்க போறாங்க அண்ட் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், இதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது, ஸோ இதை பற்றின முழு விவரங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்ல வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்கள் இப்போ தான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய புது புது தகவல்கள், புது புது வீடியோ உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக மக்களுக்காக மத்திய மற்றும் மாநில அரசுகள் நிறைய வகையான சலுகைகள், அறிவிப்புகள் வெளியிட்டு வராங்க. இந்த நிலையில தான் இப்போ இந்த திட்டம் அறிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான குடும்பங்களில் சுமார் 10 கோடி குடும்பத்தினர் நிலக்கரி, விறகு மற்றும் மண்ணெண்ணெய் போன்ற பாரம்பரிய எரிபொருட்களை பயன்படுத்தி அன்றாட சமையல் செய்து வந்தனர். இந்த பொருட்களை கொண்டு சமைக்கும் போது அதிகப்படியான காற்று மாசுபாடு ஏற்படுவதோடு பெண்களுக்கும் சுவாச பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இதனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு நாட்டில் உள்ள ஏழை மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு பெண்களுக்கு LPG எனப்படும் சமையல் எரிவாயு அடுப்புகளை இலவசமாக வழங்க வேண்டும் என்பதற்காக பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா அப்படிங்கிற திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க பெண்களுக்காகவே கொண்டு வந்திருக்காங்க. உங்கள் வீட்டில் பெண்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம். 18 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து பெண்களுமே இந்த ஒரு திட்டத்துக்கு விண்ணப்பிக்க முடியும். இந்த திட்டத்தில் பயன்பெறதுக்கு அவங்க எலிஜிபிள் தாங்க. வறுமை கோட்டிற்கு கீழுள்ள மக்கள் அப்படின்னா யார் யார் வருவாங்க அப்படின்னா SC, ST, MBC, BC, OBC கேட்டகரியை சேர்ந்த அனைவருமே எலிஜிபிள் தாங்க. அனைவருமே தகுதியானவர்கள் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் குறைந்த அளவு வருமானம் கொண்ட எந்த ஒரு வருமான கோட்டிற்கு கீழுள்ள மக்களா இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு திட்டத்தை முதல் முறையாக யார் தொடங்கி வச்சாங்க அப்படின்னா நம்ம பிரதம மந்திரி தாங்க. பிரதமர் நரேந்திர மோடியால் இந்த ஒரு திட்டம் இந்தியா முழுசுமே தொடங்கப்பட்டுச்சு. இந்த ஒரு திட்டத்தின் கீழ் பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 12 முறை கேஸ் சிலிண்டரை ரூபாய் 300 கொடுத்து நிரப்பிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தொகை மீண்டும் பயனாளிகளின் வங்கி கணக்கிற்கே மானியமாக ஒவ்வொரு முறையும் நேரடியாக வரவு வைக்கப்படும். இந்த திட்டத்தில் யார் யாரெல்லாம் இணைஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு முதலாகவே இலவசமா 14.2 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் மற்றும் கேஸையும் கொடுத்துருவாங்க. அதற்கான நிதி உதவியா பார்த்தீங்க அப்படின்னா 1600 ரூபாய் கொடுக்குறாங்க. 1600 ரூபாய் அப்படிங்கிறது உங்களோட வங்கி கணக்கிற்கு வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 12 கேஸ் சிலிண்டர்கள் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு டைமுமே நீங்கள் வாங்கும்போது ரூபாய் 300 ரூபாய் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 300 ரூபாய் செலுத்தி தான் வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ நார்மல் பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான கரண்ட் கேஸ் சிலிண்டரோட விலை என்ன இருக்கோ அந்த அமௌண்ட் தான் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். பட் இந்த திட்டத்தின் கீழ் இருக்கக்கூடியவங்க ரூபாய் 300 ரூபாய் கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னா ரிட்டன் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்கே அந்த 300 ரூபாய் அப்படிங்கிறது போட்டுருவாங்க. அதாவது மானியமா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்கே வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ இருக்கக்கூடிய இந்த 2025 மற்றும் 2026 ஆண்டின் இந்த திட்டத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது அப்டேட்டும் சொல்லியிருக்காங்க. ஒரு புது அப்டேட்டும் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 14.2 கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 5 கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. 5 கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் கொடுக்க ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அண்ட் கூடிய சீக்கிரமே இது அமல்படுத்த போகிறதாகவும் ஒரு அப்டேட் சொல்லியிருக்காங்க.
இந்த ஒரு திட்டத்தில் நீங்கள் பயன்பெற நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேஸ் ஏஜென்சிக்கு போயிட்டும் நீங்கள் விண்ணப்பம் செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஆன்லைன் மூலமாகவும் நீங்களே வந்து விண்ணப்பம் செய்யவும் முடியும். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண நினைச்சீங்க அப்படின்னா www.pmu.gov.in அப்படிங்கிற கவர்மெண்டோட ஒஃபிஷியல் வெப்சைட்க்கு போயிட்டு நீங்கள் ஆன்லைனில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேஸ் ஏஜென்சியை விசிட் பண்ணியும் நீங்கள் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம். ஒரு அப்படி இல்லாட்டி நெட் சென்டருக்கு போயிட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க முடியுங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த தகவல் உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கக்கூடிய அனைத்து புது தகவல்களையுமே வரப்போகிற நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் இப்போவே நம்ம டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.